பாக்கி, நம்ம கோண்டுவுக்கு நம்ம மேல எவ்வளவு பிரியம், அபிலாஷ. ஆமாங்க, ரொம்ப நன்றி உள்ள பையங்க. ஆ. ஆமா, அவன் ஆபீஸ்ல எப்படி வேலை செய்யறான் விசாரிச்சிருப்பீங்களே? விசாரிச்சேன். நல்லா வேலை செய்யறானா. எள்ளுனா எண்ணெயா நிக்கிறானா. எப்படியோ அவனுக்கு ஒரு பொண்ணு ஒன்ன பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோனா அவனோட சுகதுக்கத்துல பங்கெடுத்துக்க ஒருத்தி வந்தா மாதிரி இருக்கும். நேத்துக்கு அவங்க அம்மாவை பார்க்க போயிருந்தேன். அந்த ஜானகி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ம், நான் கொடுத்த போன் நம்பரை வச்சு அந்த சேஷாத்ரி கிட்ட போன் பண்ணி பேசியிருக்காங்க. ஜாதகம்லாம் நல்லா புரிஞ்சு இருக்கான். அதனால பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா உடனே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடலான்ட்டாங்க. நம்ம கோண்டுவ பிடிக்காம போயிடுமா? ராஜா மாதிரில இருக்கா. கிரீடம் இல்லாத ராஜான்னு சொல்லு. அது மட்டும் இல்லடி, அந்த ஜானகி அம்மா நாம 2 பேரும் தான் முன்னாடி நின்னு தாரவார்த்தை கொடுத்து நடத்தி வைக்கணும்ன்றாங்க. அது எப்படிங்க? அவங்க ஐயருங்க, அவங்க சொந்தக்காரங்க கோச்சிக்க மாட்டாங்க? நானும் அதே தாண்டி சொன்னேன். அவங்க சொல்றாங்க, ஜாதியாவது மதமாவது மனுஷங்க தாங்க முக்கியம். என் பையனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து இப்ப கல்யாணத்துக்கும் பொண்ணு பார்த்திருக்கீங்களே, நீங்க 2 பேரும் தான் அவனுக்கு அப்பா அம்மா. அதனால நீங்க தான் கல்யாணத்துக்கு முன்ன நின்று தாரவார்த்தை கொடுக்கணும்னு சொல்றாங்கடி. அந்த அம்மா உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. நீங்க நம்ம குடும்ப ஐயர்கிட்ட போன் பண்ணி கேளுங்க. ஏண்டி, அவங்களே இன்னும் பொண்ணு பார்க்க போல, அதுக்குள்ள ஐயர்கிட்ட கேளு நாயர்கிட்ட கேளுங்கிற. பொண்ணு பாக்குற சடங்கெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தாங்க. 2 பேரும் இல்லாதப்பட்டவங்க, நல்ல மனசு உள்ளவங்க. அவங்க ஒத்துப்பாவாம இருப்பாங்களா? அப்படியே நம்ம விஷயத்தையும் கேட்டு பாருங்க. 70 கல்யாணத்தை சொல்றியா? அதுக்கு நம்ம 2 பசங்களும் ஒத்துக்கணுமேடி. அத அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஐயர்கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளா குறிக்க சொல்லுங்க. உன்னை யோசிச்சியா பாக்கியா? உன்னோட பிறந்த நாளும் என்னோட பிறந்த நாளும் ஒரே நாள் ஒரே மாசத்துல வருது. ஆனா வருஷம்தான் வேற வேற. அதாவது வேற வேறையா இருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. இல்லனா உங்களுக்கு எனக்கு கல்யாணமே நடந்திருக்காதே. இப்பெல்லாம் பையனை விட பொண்ணுக்கு வயசு அதிகமாயிட்டா பரவாயில்லன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, காதலிக்கும் போது வயசு வித்தியாசமா பாக்குறாங்க. கல்யாணம் வரும்போது தானே பாக்குறாங்க பொண்ணு பையனை விட அக்கா மாதிரி இருக்குன்னு. ஏண்டி, வயசுலயாவது பையன் கொஞ்சம் பெரியவனா இருந்தான்னா கொஞ்சம் மரியாதையா வாங்க போங்கம்பாங்க. இதுல குறைஞ்சதுன்னா அப்புறம் வாடா போடாதான். இப்ப மட்டும் இல்ல, நான் மட்டும் வாடா போடான்னு கூப்பிடாமையா இருக்காங்க. நம்ம மருமகளே நம்ம பிள்ளைங்கள பேரிட்டு தான் கூப்பிட்டு இருக்காங்க. சரி சரி, அதெல்லாம் நீ கண்டுக்காத. இப்ப நீ என்ன சொன்ன? ஐயர்கிட்ட போன் பண்ணி பேசணும் அதானே? பேசிட்டா போது. ஹலோ. ஹலோ ஐயரே, நான் தான் சதாசிவம் பேசுறேன். சதாசிவம் சாரா? சௌக்கியமா இருக்கல? உங்க ஆசீர்வாதத்துல ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். இப்ப நான் ஏன் உங்களுக்கு போன் பண்ணேன்னா, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே. எதுல சந்தேகம்? நம்ம ஜானகி மாமியோட பையன் கோண்டுவுக்கு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணியிருக்கோம். என்ன, அந்த கல்யாணத்தை நடத்தி தரணும். பேஷா நடத்தி தரேன். ஒரு சின்ன சந்தேகம், வைதிக செலவை அவ கொடுத்துருவாளோ? அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அந்த மாமி என்ன சொல்றாங்கன்னா, நானும் என் சம்சாரமும் தான் அந்த கல்யாணத்துக்கு முன்ன நின்று தாரவார்த்தை கொடுக்கணுமா. ஏன்னா அவனுக்கு நாங்க தான் ஒரு அப்பா அம்மா. ஏன்னா வேலை வெட்டி படிப்பெல்லாம் நான் தானே வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு. அதனால நான் பண்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க சைடுல அதை ஒத்துக்குவாங்களா? அதான் எனக்கு சந்தேகம். அடா, எப்பேற்பட்ட புண்ணியவதி அந்த அம்மா. ஒரு தாய் தகப்பனாருங்கிறவா குழந்தைக்கு எப்படி இருந்து காட்டணும்னு இருந்தவாள தான் பிள்ளைக்கு தார வாக்க சொல்றான்னா அவ சாக்ஷாத் அந்த அபிராமியே தான். பேஷா நீங்க தார வாக்கலாம். கல்யாணத்தை நான் நடத்தி கொடுக்குறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கோ. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். என்ன? வர டிசம்பர் எனக்கு 70 வயசு பூர்த்தி ஆகுது. சரி, 70வது கல்யாணம் பண்ணணும்னு நம்ம கோண்டு பையன் ரொம்ப ஆசைப்படுறான். அப்படியா? உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு தான் போன் பண்ணியிருந்தேன். என்ன பொருத்தம் பார்த்தேல? அவன் கல்யாணத்தை நீங்க நடத்தணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய 70ஆம் கல்யாணத்தை அவன் நடத்த நினைக்கிறான். இதை விட வேற என்னன்னா வேணும்? இதெல்லாம் பூர்வ ஜென்ம பந்தம். ஓய், உம்முடைய பிறந்த தேதி, நட்சத்திரம், கோத்திரம், மாமியோட பிறந்த தேதி, நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் சொல்லுங்க. சொல்றேன், கேட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஆஹா, அவிட்டம் சதயம் என்ன பொருத்தம். தீர்காயுசா இருப்பேன். வர்றவாளுக்கெல்லாம் அட்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. சரி, வர்ற மாசம் 5ஆம் தேதி உமக்கு முகூர்த்தம்.
கோண்டுவோட கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு என்னையே கூப்பிடுங்க. நானே லக்ன பத்திரிக்கை எழுதுறேன். என்ன சுவாமி உங்களை கூப்பிடாமலா? எல்லாம் நீர் தான் பண்ணி கொடுக்குறீரு. ரொம்ப சந்தோஷம். வச்சுட்டுமா? அப்புறம் நேர்ல பார்க்கலாம். பாகி, வர்ற மாசம் 5ஆம் தேதி நமக்கு கல்யாணம். சந்தோஷம் தானே? போங்க, சாமி வரம் கொடுத்துருச்சு, பூசாரி இன்னும் வரம் கொடுக்கலையே. அது யாரடி பூசாரி? அதான் நம்ம மருமகளுங்க. அவளுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், நம்ம பசங்க சம்மதிக்கணும், அதுக்கப்புறம் தானே நமக்கு கல்யாணமே நடக்கும். ஆமால.